ஹாய் மக்களே, சித்து உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி புதினா சாதம் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: புதினா ஒரு கட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி. ஓகே, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கடுகு தாளிப்புக்கு, கருவேப்பிலை, ஒரு துண்டு புளி எடுத்திருக்கேன். அரிசி 400 கிராம் இது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப. ஒரு கப்பு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு தக்காளி எடுத்திருக்கேன். பெருங்காயம் எடுத்திருக்கேன். முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கடுகு தாளிப்புக்கு எடுத்திருக்கேன். வாங்க, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், பட்டை ஒரு துண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போடுறேன். கடுகு பொரியட்டும். இப்போ பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை போட்டுடலாம். கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். மஞ்சத்தூள், வெங்காயம் போட்டுக்கலாம். கலரி விட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுறேன். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி பாதி அளவுக்கு வதங்கிச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுடலாம். கலரி விட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். முந்திரி நான் போடலை, லாஸ்ட்டாக நெய்யில் பொரித்து போட்டுக்கலாம். புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்ச விழுது ஊற்றிடலாம். கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நமக்கு நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டுடலாம். இப்போ சால்ட்டு போட்டுக்கிறேன் தேவைக்கேற்ப. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் மிளகாத்தூள் கொஞ்சமாக போடுறேன். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வெயிட் போட்டுடுறேன். ஒரு 3 விசில் வரட்டும். புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது வந்து ஆனியன் பச்சடியோடு சாப்பிட்லாம். நம்ம ஆனியன் பச்சடி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை, கருணக்கிழங்கு ஃப்ரை, சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் தொட்டுக்க. இப்போ நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.